போடு இல்லைங்க புக்கான பேசு. வெட்டுண்டு புண்ணில விட்டு விட்டு ஆட்டு மானிடா, வெட்டுண்டு புண்ணில விட்டு விட்டு ஆட்டு மானிடா, நீ விட்ட பிறகு என்ன சுகம் அடைந்தா? நீ விட்ட பிறகு வெறும் வேதனை தான் அடைந்தாட்டு இருக்க. பேசு. அதுக்கு எனக்கு மாறி கொண்டறி சரிவிடை சரி சரி சுவந்தரி பரவிடை விஜய மாறி படுறி திருவிடை தந்தது பேசு. நீ நான் சுட்ட பண்ண உள்ளார் மாறாதே நாவி நான் சுத்த பண்ண பேசு. தோத்துறீல எதுக்கு எதுக்கு என்ன தெரிஞ்சு போங்க. ஏண்டா இது இந்த தோக்குறதுக்கு தான் 5000 ரூபாய் அப்படி கிழிச்சு விடுவேன். பேச்சு விடு பள்ளிய கூட ஏய் பேச்சியா பேச்சத்துல பயந்துட்டு ஓடு. அடிச்சு பல்ல வெத்து விடுவேன். தோத்துட்டேன். ஏன் தோத்தே? ஏன் எதுக்கியா தோத்தே? 5000 கவி வாண்ணேல. ஆமா கவி தான போட்டி. சரி எதுக்குடா நீ திருக்குறள் வாண்ண? நீ எதுக்கு திருக்குறள் தெரியாம இந்த கல்லம்பட்டி மேடையில கால் எடுத்து வச்ச ஓன் சூங்கால ஒடிக்க? சூங்கால ஒடிப்பியா? ஆமா டேய் நான் எப்படி வேணாலும் பேசுவேன். திருக்குறள் தெரியாமல்ல போட்டி கவி தானே. திருக்குறள் பேசுவேன். பேசுறியா? அப்ப நானே பேசுறேன். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மச்செல்லாம் தொழுதுண்டு பிடிச்சவர் பேசு. அகரமுதல் எழுத்தெல்லாம் ஆதிமகன் முதற்றே உலகம் இருக்க பேசு. சொல்றேன் மலக்கடி மாந்தருக்கு கச்சனைத்தோர் அறிவி பேசு. செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலையின் இருக்க பேசு. உடுக்கு எழுதுற கைமொழி ஆங்கே இடுக்க கலைவன் நட்பு பேசு. எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு பேசியிருக்கேன். உங்களுக்கு நட்பது நட்பு நெஞ்சத்து அகலக நட்பது நட்பு பேசு. எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இலிக்கு இருக்க பேசு. தான முயலி தம்பில் வேலைப்படுத்த வேலை எழுதின பேசு. துப்பாக்கி 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 தூவும் மலையின் இருக்க பேசு. கூடுதல் காமத்துக்கு என்னும் அதற்கு என்ன கூடிய வைய பெரிய பேசு. யாதல் 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 இதல் வாசட்டல பேசு. மூதேவி அது அப்படி வராது. யாதனின் நீங்கிய நோதல் அதனி அதில் ஓதல் இல்ல அதனி இளன். இவர் பெரிய நக்கிறேன் என் பாட்டுல குற்றம் கண்டுபிடிச்சிட்ட போயா. தப்பா பாடுறீல? என்ன தப்பா பாடுற? திருக்குறள் தப்பு. எரியா தப்பா ஒரு வரி தப்பா இருந்தா காலையில சம்பளம் கொடுக்கும் போது 100 ரூபாயை புடிச்சுக்கிட்டு மீதி காசு நாய்க்கு ஏறின எரியா. வா கார 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 பேச்சு பேச்சு பேச்சு. கவி ஏன் கவி உள்ள போந்து பண்ண பேச விடுவேன். தெரிஞ்சதை ஏன் பேசுற நீ? ஓடி 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 கடந்து ஓடி நாடி 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 வாடி 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 லூசு முட்டை கண்டற ஓடி மகள எடி விட்ட பேச்சு முட்டாமையிலே அது அப்படி வராதடா. வாடி 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 மாதவள் கோடி 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 என்னது கோடி ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே ஓ எல் ஓ கியூ பி கியூ சார் ஏபிசிடி இல்ல நாம மே என்று பாடினார் அதற்கு சிறப்பு கொடுக்க வேண்டும். அதத்தான் சொல்லு. காக்கை காக்கா கூகை கூகை காக்கா காக்கை கோகை கோகை பேச்சு ஏன் பண்ற? கோகை கேவா அவன் மொட்டை குத்துற முட்டாமையிலே கோகை கே வரவே வராது. வருது ஒரு வரி தெரியுமா தெரியாதா? புத்தகத்துல கரையா மேஞ்சிருக்கும் போல நீ படிக்கல. கரையா மேஞ்சிருச்சா? அப்ப நான் வேற கவி பாடுறேன். திக்காவத்தாவத்தாவ போய் எக்கான போய் ஒக்கான சொல்லப்பான தீ வெப் உட்காங்க ஒத்தங்க கோமான பேசிக்கிட்டு இருக்க. பேச்ச தெரிஞ்சா பேசுங்க ஒத்தங்க பேசுற. கவி அப்படி இருக்கியா? என்ன ஒட்ட குத்துற உன்னை ஒம்மாங்க ஒத்தனா பேச சொன்னேன். ஏய் ஒட்டது பண்ண கவி அப்படி இருக்கிறது. இல்ல நீ தப்பா பேசிக்கிட்டு அந்த கை நாமல வேற கவி பாடுறேன். பேச்சு நீ வருத்தப்படுற. பாடி நானே தத்தி தா தூதி தாது தித்த தூதி தத்தூதி ஏரியா கூதி இது பேசினா மரியாதை கெட்டு பேர் பாத்துக்க. அட மூதேவி அது தூதி தூதி நீ வேமா சொல்லும்போது என் காதுல அப்படிதான் கேட்டுச்சு. நமசிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இதப்படுது மின்னஞ்சல் லிங்கமால் வாழ்க கோவலியான குரல் வாழ்க ஆணவாய் என்று பத்தால் வாழ்க அருவ உருவமாகி அனாதியாய் பணவாய் ஒன்றாய் பிரமாய் என்று சோதி பணபதர வேலையாகி பேசு வாடி வாடி வந்தரி படா வருதிய கொடி கொடி இளையவர் தம்மாடு தலைவர் ஓடி ஓடி ஓட மங்கிது மனதிய மருந்தரி மாறிய தரக்கும் பத்து யாருக்கு ஓடவாய் என்று ஓடி இம்மூர்த்தி என்று பிரச்சனை சமைந்துள்ளார் சரடுதல் தாமரையாய் ஆன விடுவிடி யாரை சக்கரை போட்டு போட்டு செத்து பேரு பாத்துக்க. உன் பேரை எழுதி வச்சுட்டு கள்ளம்பட்டியில செத்து பேரு பாத்துக்க. சித்திரவடுத்துற கள்ளம்பட்டியில செத்து போயிருவியா? ஆமா. நீ சாகுறனா எங்கட போய் செத்து போடா. என்ன மயிரடா ஏன் பேர்ல சாகுறேன்டா? எனக்கு என்ன மயிரா தெரியும்? என்னை போட்டு ஊம குத்துற. எனக்கு என்ன மயிரா தெரியுமாவா? ஆமா. ஏய் உன்னை புராண புயல் என்று இலக்கிய இடி என்று வசன மேதை என்று கவி சுடர்னு சொன்னாங்களே. நான் சொன்னா நீ சொல்லல பக்கமே 4 பேரும் சொன்னாங்க. அந்த 4 பேரும் சொல்லிவிட்டு பூரா பின்னாடி போய் பொளந்துக்கிட்டு படுத்துட்டாங்க. என்னைய போட்டு ஊம குத்துற. அவங்க சொன்னதை கூட நான் நம்பல. ஆனால் ஒரு தடவை 2 தடவை இல்ல 4 தடவை கேட்டேன் சோ போடியா போடியான்னு. ஆனா நீ உனக்கு இருக்க மண்ட கடத்தினால நீ சொல்லி நான் சத்தம் விடுவனா என்று நீ திமிரா இருதையில உன்னை நான் விடவே மாட்டேன். வா புராணம் பேசுவோம். பிரம்ம புராணம் பட்ட புராணம் மகேஷ புராணம் வராக புராணம் புராணம் மத்திய புராணம் புராணம் பிரமாண புராணம் திருமணிகை கைவட்டனம் அக்கினி புராணம் வாயு புராணம். நான் சொல்றேன் கேளு. என்ன பிரச்சனை கேளு. நீ என்ன பிரச்சனை கேட்காம கொட்டதெல்லாம் கத்திக்கிட்டு இருக்க. டேய் நான் எது தடவை கத்துறேன். உன் திமிருக்கு நீ நிக்கிறடா உன்னை விடவே மாட்டேன். வாடா 10 பாட்டு பேசுவோம். திரும்ப நாட்டுப்படி படு நாட்டுப்படி சிறுபா நாட்டுப்படி பெருமா நாட்டுப்படி உனக்கு தெரியுமா? பேசுவா. நீ தெரியாம ஆள தெரியாம அடிச்சுக்கிட்டு இருக்க. என்ன மிரட்டியா? என்ன செய்வ? இங்க பாரு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா? எனக்கு இளநீ ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. இளநீயவா? ஆளுல மண்டையில பாரு அடிக்கிற வெயிலுக்கு இளநியை வெட்டி குடுறானா அதை ஆபரேஷன் பண்ணி என்ன பண்ண போற? உள்ள தண்ணி தான் இருக்க போகுது.
இளநியை வெட்டி குடிக்கவா? வெதர் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. ஓங்கி கத்தமில்ல. ஓ மிரட்டி பாக்குறீங்களோ? நான் விட மாட்டேன். நச்சரி குறுந்தகை ஐங்கரு 10 பரிமாறு. வா என்னையா வா. வெதர் ஆபரேஷன் பண்ணா மிரட்டி பாக்குறியான்னு கேக்குறேன். உனக்கு ஆபரேஷன் பண்றது பூரா மிரட்டி பாக்குற மாதிரி இருக்கா? இப்ப என்ன சொல்ற நீ? திமிரா நீ உள்ள உட்கார்ந்தது இல்ல? நீ கேட்டியாயா? ஆலோலஞ்சோ ஏன்டா போடல கேட்டியா? ஏ கேட்டுதா? நான் போட முடியாது. ஓ வேலைய பாறான்னு இருப்ப. இல்ல கேட்டிருந்தா பக்குமா அவன்கிட்ட சொல்லிருப்பல. என்ன சொல்லிருப்ப? ஏன் போடுறீனா? காரணம் சொல்லிருப்ப. சரி இப்ப உனக்கு குறைஞ்சு போல. இப்ப கேக்குறேன். நான் 4 தடவை சோப் போட சொல்லி ஏன் நீ சோப் போடாம உள்ள நீ உட்கார்ந்தறத? ஒண்ணுக்கு இருக்க போயிட்டு. டேய் மூஞ்சி முகர கட்டி பாரு. ஏடா ஒண்ணுக்கு இருக்க 1.5 மணி நேரமா? ஒரு நிமிஷத்துல 20 நிமிஷம் போட வேண்டியதானே? ஒண்ணுக்கு இருக்கிறதுக்கு 1.5 மணி நேரம்லாம் இல்ல. 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல ஒண்ணுக்கு இருக்கலாம். எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் நீ போடல? எனக்கு நீர் கடுப்பு தெரியுமா? 3 சொட்டு வருது. அதுக்கு மேல கடுத்துக்கிட்டே இருந்துச்சு. நான் அங்கே அண்டே மூத்திரம் வரல, ஒரு பயிர் வரல, கடுத்துக்கிட்டே இருந்துச்சு. உனக்கு நீர் கடுப்பாக பேசியதற்கு காரணம் நீர் கடுப்பு. அப்ப இந்த திமிராக ஆணவமாக இல்ல பொந்தன கிரிப்பாண்டிய நீ கிரிப்பான்ட்ட நானும் கிரி. அதோடயா 10 கவி நச்சுன்னு பாடு. நீ எப்படி? அந்த மயிர் மட்டும் தான் தெரியும், ஒரு மயிரும் தெரியாது. ஏய் இத முதல்ல சொன்னா நான் என்னை பத்தி ஒருத்த சொல்லி ஆரம்பிச்சிருப்பல. இத முதவே கட்டிருந்தா நானும் சுமுகமா வந்திருப்பல. கிழிஞ்சோ சரி கேளு இப்ப சொல்றேன். யாரு நீங்க? அபிஷேக் வருஷமா அழகா அப்படியா விஷ்ணு சொத்துர பிரியா சூரியா. யாருன்னு கேட்டா அவிச்சாங்களா புரிச்சாங்களா வறுத்தாங்களா இதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாருன்னு சொல்ல வேணாமா? இந்த பெருமையை நான் கேட்டேனா? நாரதர் எப்படி இருக்கு கேக்குறதுக்கு? நல்லா இருக்கா? தண்ணியை போட்டு கிருன்னு உட்காந்துருக்காரு. இவருக்கு முத கொண்டு புரியுதா? இருந்தாலும் என்னுடைய புகழை கூறுவது. இருந்தாலும் என்ன புகழ் இங்க பூரா பொழந்து வைக்க தெரியுது. ஆமா ஏற்கனவே புகழ் இருக்கேன், பூரா மண்ணை கவிக்கிட்டு இருக்கேன். சரி என் பெயர் நாரதர். சரி அப்ப பிரம்மா என்ன பண்றாரு? படைக்கிறார். வைக்கப்படப்பையா? இல்ல கேக்குறேன். இந்த திமிரத்துக்கு தானே கேக்குறேன். உலகத்திலே படைக்கிறார். என்ன என்ன படிச்சிருக்காரு? படிக்கலாம் இல்ல மேதை படைப்பு கடவுள். உங்க அப்பா படைக்கிறாரு. ஆமா. மாச சம்பளம் எவ்வளவு கொடுக்குறாங்க? சம்பளமா? இந்த உலகத்துக்காக உழைத்து கொட்டுகிறார். பொதுநல தொண்டு. ஆமா தமிழ்நாட்டில் பொதுநல தொண்டு செஞ்சேன் பூரா ரோட்ல உட்காந்து பிச்சை தான் எடுக்கிறேன். பெண்ண எங்க அப்பா என்ன செய்ய? நல்ல பிச்சை எடுக்க சொல்லல. அம்மா நல்லா இருக்காங்களா? எங்க அம்மா யார் தெரியுமா? யாரு தெரியாதுல? சொல்றேங்க எடுக்க. வெள்ளை களி உடுத்தி வெள்ளை படி பூண்டு வெள்ளை கரிகாசனத்தை வைத்திருப்பார். என்னடா அம்மா யாருன்னு கேட்ட சொல்லியா? அதுக்காண்டி வெள்ளை பூண்டை உரிச்சு இஞ்சி எண்ணச்சு சுக்குமணி காப்பி போட்டு. வெள்ளை பூண்டு உரிச்சா நான் எப்படா சொன்னேன்? மூதேவி அது வெள்ளை பூண்டு உரிச்சு இல்ல, வெள்ளை பனி பூண்டுனா வெள்ளை சேலை கட்டி வெள்ளை தாமரை அமர்ந்து இருக்கிறான்னு அர்த்தம். அப்படி சொல்ல வேண்டியதானே? வெள்ளை சேலை கட்டி உட்காந்துருக்கானு வெள்ளை பனி பூண்டு அப்படின்னா நான் வெள்ளை பூண்டான்னு நினைச்சேன். என் தாய் கலைவாணி வந்திருப்பது கலகம் செய்வதற்காக. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆசையும் வெறுத்தவன். எந்த ஆசையும் இல்லையா? மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை எந்த ஆசையும் கிடையாது. பீடி சிறுத்து பழக்கம் அதெல்லாம் கிடையாது. வெத்தலை பையில பாக்கு போட மாட்டேன். பீரு பிராந்தி அதெல்லாம் அடிக்க மாட்டேன். பொம்பளம்பளை அந்த எண்ணமே கிடையாது. பீடி சிறுட்டு வெத்தலை பையில பாக்கு பீரு பிராந்தி பொம்பளை எந்த தீய பழக்கமும் கிடையாது. எந்த ஆசையுமே இல்லைன்னா கட்டை விட்டு இப்ப எரிய போற மூஞ்சி முகர உன் பங்காளி எப்ப பாரு. சரி சொல்லு. எந்த ஆசையுமே இல்லைன்னா என்ன மயத்துக்கு உயிரோட? ஏடா பாராட்ட போடு கிரிப்பான்டா. என்னடா என்ன இருந்தாலே ஜாகாம இருக்கேன். ஏடா அப்படி சொல்ற சாக சொல்ற பாவம். காலையில தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் தான் வருத்தப்படுவாரியா? சரி அது நடந்த போது நான் நாரத மகரிஷி இங்கே கலகம் செய்வதற்கு உங்களுடைய பெயர் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? வீரத்தேவை. அடிச்சு மூக்காந்தல பேத்து விட மேத்து மூஞ்சி முகர. ஏங்க வாங்க இங்க வாங்க. என்னங்க அப்படி பொசுக்கு பொசுக்குன்னு என்னமா புது பொண்டாட்டி விரட்டின கதையா கோச்சிட்டு போறீங்க? ரொம்ப பேசுற பல்ல பேத்து விட பேத்து இருங்க. ஏன் போற நீ? அது காரணம் கேளு. வீரத்தேவங்கண்ணா போய் சொல்லலாமா நாரதட்ட? எங்க இருந்தாலும் மேல சத்தியமா நான் தாங்க வருத்துவேன். நீ போய்க்க. வீரத்தேவன் சொல்றியே, உன் பேரை கடை நீ உன் பேரை சொல்லணும். ஆமா. வீரத்தேவன் யார் தெரியுமாடா? யாரு? இதே வேலிமலைச்சாரல்ல சரித்திரம் போற்றக்கூடிய ஒருத்தர். நம்பிராஜன் மகன் நங்கிமயினி மைந்தன் வள்ளியோட அண்ணே அவர் வீரத்தேவன். நீ எப்படா வீரத்தேவன்? நான் தாங்க வள்ளியோட அண்ணன் வீரத்தேவன். நம்பிராஜன் அப்ப நங்கை மூனிங்க அம்மா தென்னைக்காட்ட காவல் பார்த்து. ஆமா நாங்க. என்னையா எவ்வளவு பெரிய ஆளடி? ஆமா நான் அப்படிலாம் சொல்லிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் உண்மையிலேயே உலகம் முழுவதும் ஓம் பேச்சு தான் பேசுறாங்க. பேசுவாங்க எல்லாரும் ஊர் போய் ஊரா அப்படிதான். ஆனால் பாருங்க உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டேன். காட்டில யாராவது வெல்ல முடியாத கொல்ல முடியாத மிருகத்தை கொன்றதாக. ஆமா. ஆனா எப்படின்னு எனக்கு தெரியல. புலியை வரட்டனே. என்னடா பூனையை கட்டின மாதிரி சொல்ற? புலி. ஆமாங்க புலி என்ன பெரிய இதா? என்னடா சாதாரண சொல்ற புலி என்ன இதானு? ஏங்க அந்த காலத்துல எல்லாம் காலாறுகளுக்கு பக்கத்துல மருந்து வண்டியார் புலியை வாயை பிடிச்சு கிழிச்சாரு. புத்தகத்திலே படிச்சிருக்கோம்ல. ஆமா அவங்க பண்ணாங்க. சரி ஆமா. அதனால மாமன்னர்கள் உங்களுக்கு பட்டம். நீ என்னத்த கிழிச்ச? நானும் புலியத்தான் வரட்டனே. எப்படி? இருயா சொல்லிக்கிறேன் பேசாம இரு. எப்படி தாங்கள் விரட்டினீர்கள்? ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போனேன். சரி
வேட்டைக்கு போகும்போது பாருங்க அண்டா இருக்கா மரம், ஆமா ஆளுகெல்லாம் சுத்தி திண்டுல உட்காந்துருக்கா வருங்க. ஆமா தெரியுது. இவ்வளவு தூரத்துல ஒரு புலி என்னை பாத்துருச்சு. தெரிச்சு ஓடி இருப்பிய? இல்ல, 3 அடி நீளம், 280 கிலோ எடை. எப்படி எடையெல்லாம் எப்படி தெரியும்? ஒரு மிருகத்தை ஓடுற ஓட்டத்துல சொல்லி எடை இவ்வளவுதான்டா இருக்கும்னு துல்லிதம் அடிக்கிறேன். சரி கதைக்கு வா. புலி என்னைய பார்க்க, புலியை நான் பார்க்க, புலி என்னைய பார்த்து உரும ஆரம்பிச்சிருச்சு. உரும ஆரம்பிச்சிருச்சு. உருமனவன வக்கா மக்களை புலி நம்மளை விட்டா கொன்றுமுடா அப்படின்ட்டு வக்குன்னு என் ஜாமான உருவ. என்ன சாமான் கையோட வந்துருச்சு? என் ஜாமான் அப்பப்போ லூஸ் மோஷனா இருக்கத்தான் செய்யும். 4 வர துணியை எடுத்தேன், இந்த முனையில சுத்தினேன். ஏன் சொல்றத மட்டும் கேட்கணும் முழுச்சா. ஏன் ஓன்லாம் இந்த ஆள் மாதிரியே ஊட ஊட பூந்துக்கிட்டு கேட்க கூடாது. அட சந்தேகத்தை கேட்பது ஒன்றும் தவறு இல்லையா? முழுச்சா சொன்னோன்னா அப்புறம் சந்தேகம் கேட்கலாம். 4 வர கடை அகலத்தை துணியை கிழிச்சேன். என்ன துணியை கிழிச்ச? அதே நம்ம அரசாங்க வேட்டி. அதே எதுக்கு கிழிச்சா? அதுலதான் நம்ம பொம்பளையால ஊரா இட்லி நல்லா வரும், இட்லி சுடுவாங்க. சரி பிள்ளை ஆய் வேண்டா கிழிச்சு குடிச்சு போடுவாங்க. இதெல்லாம் யாரும் கேட்டாங்க? முனையில சுத்தி மண்ணெண்ணெய் ஊத்துனா மங்கி எரியும்ட்டு பெட்ரோல் பங்குல போய் 100 மில்லி பெட்ரோல் வாங்கினேன். வாங்கி பெட்ரோல் வாங்கி ஊத்தி வெட்டும் புளி தீப்பிட்டு இருக்கு பாருங்க, அதை கப்புன்னு அடிச்சு குபீர்னு தெரிச்சு, குப்புன்னு வச்சு குபீர்னு பிடிச்சு. புளி அங்க நிக்குது, முறைக்குது. நீ தீய பத்த வச்சேன், புளிய பார்த்தேன், புலிகிட்ட தீய காட்டினேன். என்னன்னு? புலி தீ போ அப்படின்னு போயிருச்சு. டேய் என்னடா கதை இது? புலி கிட்ட தீய கட்டினாவே இது போத்தேன் போது, ஏன் புலின்னு கூப்பிட்டு நீ தீன்னு சொல்லுவியா? திரும்பி எனக்கு ஒன்றும் புரியலையே. இன்னும் ஒரு தடவை சொல்லுவேன், ஓயமா சொல்ல மாட்டேன். சரி சொல்லுறியா? புலி அங்க நிக்குதா, இந்த ஒரு பொழந்துடைய ஊட ஊட போச்சுக்கிட்டு புலி அங்க நிக்குதா. சரி தீய வச்சுட்டுனா புலிய பார்த்தேன், பார்த்து புலி தீ போ அப்படின்னு போயிருச்சு. புலி கிட்ட தீய காட்டி விரட்டி இருக்க. ஆமா அவ்வளவுதானே. இது ஒரு கதையின்னு இதுல நீ ஓகர வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கடி. சரி விட்டு தொலை. ஆனா எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, உண்மையிலே உங்களுடைய கை கொடுங்க, உங்கள் வீரத்தை நான் பாராட்டுகின்றேன். புலிய பத்திர தெரிச்சு ஓடாம உங்களுடைய சமயோஜித புத்தியை பயன்படுத்திய மத்தியிலா, அதுக்கே நான் உங்களை மனசார வாழ்த்துறேன். வாழ்த்துறது மட்டும் இல்லாம இந்த கல்லம்பட்டின்ற மிகப்பெரிய மேடையில உங்களுக்கு ஒரு பட்டம் தர போறேன். யாராச்சும் கொடுத்துருக்காங்களா? இன்னைக்கு நான் தர்றேன். நல்லா கொடுங்க. உங்க பேர் என்ன? என் பேரு வீரத்து. நல்லா இல்ல என்ன பேரு? வீரத்தேவன். நல்லா இல்ல, நான் தர்றேன். நடமாறபடி உன் பேர் என்ன? என் பேர் தன்ராஜ். அதுவும் நல்லா இல்ல, நான் தரேன் உனக்கு நல்ல சிறப்பான பெயர். சரிங்க. மதுரை வீரன் ஒருத்தர் இருந்தாரா? ஆமா. ஏன் அவருக்கு மதுரை வீரே? மதுரையில் உள்ள கலவாணி பையில புறம் பிடிச்சு கொடுத்தனால அவர் பேர் மதுரை வீரன். மதுரையவே காத்ததால் மதுரை வீரன். பருத்தி வீரன் ஒருத்தர் இருந்தாரா? ஆமா. ஏன் அவருக்கு பருத்தி வீரே? பருத்தி வீர பருத்தி காட்ட காத்ததுனால பருத்தி வீரன். அப்ப மதுரையை காத்த வீரே மதுரை வீரன், பருத்தி காட்ட காத்த வீரே பருத்தி வீரன். இனி இப்ப புலிகிட்ட என்னதை காட்ட? தீய காட்ட. அப்ப நீ உன்னை நாங்கள் என்னவென்று அழைப்பது? உன்னையும் ஐயே அண்ணே விடுனே விடுனே, எப்ப தெரியும்னே தெரியல. இந்த ஊரை விட்டு தாங்கள் செல்கின்ற பொழுது இந்த பெயரே உங்களுக்கு நிலைக்கட்டும். வாழ்க பல்லாண்டு. அழைத்து பாருங்கள். என்ன முறைக்கிற? நல்ல நிதானமான ஆளு. இந்த போறேன் புலிகிட்ட தீய கட்டின வீரன் சொல்லு. புலி குத்தி வீரனா பெருமை தானையா? லேசா கட்டிங் போட்ட ஆளு இந்த மாதிரி ஆளுக்கு என்ன சொல்லும்? இது எவ்வளவு உள்ள போயிருக்கு. இந்த போறேன் பரி என் புழு. அழைத்து வாருங்கள் வள்ளி ஆசி. அதுக்கு முதற்கால யார் இருக்கா? 1க்கு 2 பேர் உள்ள இருக்கா. முதற்காவல் யார் இருக்கா? ஏன் ஆளு? உங்க ஆள் இருக்கா? அழைத்து பாருங்கள் ஆசி வழங்கு. நாராயண். தரணி 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 ஓ மாமா கூப்பிடுறாரு, ஓடியா.
அழைத்தீர்கள்? அன்பே, நம்ம இடத்துக்கு பிரம்மாவின் மைந்தன் நாரதர் மகாமுனி வந்திருக்கிறார். சுவாமி வந்திருக்கிறாரா? அழைத்து வருக. அழைத்து வாருங்கள். சாமி, சாமி பாருங்கள் சாமி, வாருங்கள் சாமி. வந்து மச்சான், ஊர் மச்சான் அவுத்துட்டு கூட பாரு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி சாமி உன்னை பார்க்கும் போதே கிளம்பல. கொடுக்க மாட்டேங்கிறாரு. கொடுக்க சொல்லு மச்சான். அச்சோ மாட்டேன். கொடுக்க மாட்டேங்கிறாரு மச்சான். கட்டி பிடிச்சு அமுக்குவா. அமுக்கிடுவா. அந்த புள்ள தான் அந்த புள்ள. அச்சோ மாட்டேன். சுவாமி ஆடிப்பாடி வரவேற்பது குல பண்பாடு. சுவாமி ஆசீர்வாதம் தருங்க. ஒரு விஷயம் கவனிச்சியா? சாமிக்கும் தேரக்குண்டி, இவளுக்கும் தேரக்குண்டி. என்னென்ன நீ என்னத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்க? ஆனா இந்த பிள்ளை ஆனா சிறப்பான